Hello friends and families, welcome to Bini corner. இன்னைக்கு இந்த வீடியோல யார் யாருக்கு என்னென்ன gift அனுப்ப போறேன் அப்படிங்கிறது தான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். நேத்திக்கு வந்து winners சூஸ் பண்ணியாச்சு. winners வந்து யார் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ரிசல்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்ததுன்னு நீங்க எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லாருக்குமே வந்து gift ஈக்குவலா தான் நான் வந்து இந்த முறை கொடுக்கிறேன். எந்த பாரபட்சமும் இல்லாம, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்றேன். அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணாமல் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக தான் இந்த தடவை கிஃப்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நம்ம ரூல்ஸ் வந்து கொஞ்சம் லிட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதே மாதிரி கண்டக்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸோட அடுத்த கான்டெஸ்ட் எல்லாம் நடக்கும். இந்த கான்டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி 9 பேருக்கும் வந்து ஈக்குவலாக கிஃப்ட் வந்து இந்த தடவை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்து 2 பெயிண்டிங் எல்லாம் கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தடவை நான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 9 வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் வந்து 2 பெயிண்டிங் கொடுக்க முடியாது. ஒரு பெயிண்டிங் ஒருத்தருக்கு 2 பெயிண்டிங் கொடுத்தா மற்றவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம கம்மியாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் இருக்கும். அதனால் எல்லாருக்குமே ஒரு பெயிண்டிங் தான் கொடுக்குறேன். ஓகேவா? மற்ற கிஃப்ட்டும் எல்லாருக்கும் எல்லாமே ஒன்று தான். சில பேர் ரக்ஷனாலாம் வந்து 2 கிளிட்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாருக்கும் ஒன்றுன்னு தான் கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் கிஃப்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பீச் பெயிண்டிங் வந்து சுபிக்ஷா வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த பீச் பெயிண்டிங் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப யோசித்து ஆசையாக வரைஞ்ச பெயிண்ட்டு எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இது. அது வந்து ஃபஸ்ட்டு வின்னர் இல்லையா அவங்க சுபிக்ஷா. ஸோ அவங்களுக்கு இந்த பீச் பெயிண்ட் கொடுக்குறேன். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்ட பெயிண்டிங் வருது. எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருந்தீங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று இப்போ என்னால் கொடுக்க முடியல. ஸோ ஆளுக்கு ஒன்றுங்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட்டு வின்னருக்கு சுபிக்ஷா கொடுக்குறேன். அது கூட அவங்களுக்கு ஒரு க்ளூகன், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு கிளிட்டர், ஒரு கிளியர் க்ளூ, ஒரு ஃபெவிகால், ஒரு ஃபெவி பாண்டு, மொத்தம் 7 பொருள். ஒருத்தருக்குமே 7 பொருள் தான். ஸோ இது நான் ஏன் அப்போ திருப்பியும் காமிக்கிறேன் அப்படின்னா, அவங்கவுங்களுக்கு என்ன பெயிண்டிங் வருது, என்னென்ன கிஃப்ட் வருதுன்னு உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. சரி, இந்த பெயிண்டிங் நம்மளுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி சுகந்தர். அவங்க வந்து அக்கா உங்களுக்கு என்ன பெயிண்டிங் பிடிக்குதோ அது கொடுங்க, என்னால் சூஸ் பண்ண முடியல, நிறைய பிடிச்சிருக்கு, அதனால் எதுன்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்சதை கொடுங்கன்னு சொன்னாங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட் பெயிண்டிங் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால் இதை வந்து செகண்ட் வின்னர் வந்து ஸ்வாதி சுகந்தருக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இது கூட அவங்களுக்கு ஒரு க்ளூகன், அதுக்கப்புறம் எல்லா கிஃப்ட்டும் அவங்களுக்கும் ஒன்று. ஓகேவா? ஒரு க்ளூகன், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு கிளியர் க்ளூ, ஒரு ஃபெவி பாண்ட், ஒரு ஃபெவிகால், ஒரு கிளிட்டர். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எப்படி அனுப்பணும், மெயிலில் அனுப்பணும், எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி சொல்கிறேனோ அந்த மாதிரி அனுப்புங்க. தேர்ட் ஒன் ஹரிமீனா வந்து அவங்களும் வந்து என்னால் சூஸ் பண்ண முடியலக்கா, நீங்களே சூஸ் பண்ணி ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்ட்டு, அதனால் அவங்களுக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் வந்து ஹரிமீனாக்கு. இது கூட அவங்களுக்கு ஒரு க்ளூகன், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு ஃபெவி பாண்ட், ஒரு ஃபெவிகால், கிளியர் ப்ளூ, ஒரு கிளிட்டர். ஸோ இவங்களுக்கும் வந்து 7 பொருள். ஓகேவா? இதில் எந்தெந்த பெயிண்ட் யார் யாருக்கு வருதுன்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கொரியரில் வரும். ஓகேவா? ஓகே, ஃபோர்த் ஒன் சக்திவேல் வந்து இந்த பெயிண்ட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி 2 பெயிண்ட் கேட்டிருந்தாரு. எல்லாருக்கும் இப்போ ஒன்றுங்கிறதுனால தான் இந்த ஒரு பெயிண்ட் தான் நான் இப்போ கொடுக்குறேன். யாருக்கும் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஈக்குவலாக கொடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த ஒரு பெயிண்ட் அவர் கேட்டிருந்ததுனால இந்த ஒரு பெயிண்ட் அவருக்கு கொடுக்குறேன். இது கூட அவருக்கு ஒரு க்ளூகன்,
உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நியூ கமர்ஸ் நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி gift கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஒரு க்ளூ கன் அவருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு ஃபெவிபாண்ட், ஒரு கிளியர் க்ளூ, ஒரு ஃபெவிகால், ஒரு கிளிட்டர். ஓகே, மொத்தம் 7 ஐட்டம். ஓகேவா? உங்களுக்கு இந்த கொரியர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரீச் ஆகிடுச்சின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலு, எல்லா கன்ஃபர்மேஷன் வந்து கமெண்ட்டில் கொடுத்தா கூட போதும். இந்த வீடியோ கடையிலே வந்து நீங்கள் கமெண்ட் போட்டாலும் ஓகே தான், எங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மெயில் அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுப்பேன். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, க்ளூ கன்லாம் யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கரண்ட்டில் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட ஏஜ், நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெரியவங்க கூட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் க்ளூ கன் மட்டும். மற்றதெல்லாம் ஈஸி தான், யார் வேணால் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேவா? அதனால் க்ளூ கன் மட்டும் அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சக்திவேல், நீங்கள் வந்து என்னோடய பர்த்டே இந்த மாதம்க்கா, எனக்கு gift தருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இனிமேல் அந்த gift தர ப்ராக்டிஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து விஷஸ் பண்ணலாம். பர்த்டே விஷஸ்ஸு உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அக்கா தங்கச்சி யாருக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம சேனல் வழியாக அவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம பர்த்டே விஷ் சொல்லலாம். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வழியாக விஷஸ் சொல்லலாம். குட்டி பசங்க, குட்டி குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் நம்ம விஷஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணலாம். நீங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு அன்னன்னைக்கு விஷஸ் சொல்லிடலாம். ஏன்னா ஒருத்தருக்கு gift கொடுத்துட்டு அப்புறம் வந்து மற்ற குழந்தைங்க மனசெல்லாம் பாதிக்கப்படுது. இதனால் நான் முதல்ல வந்து ஒரு gift அது மாதிரி கொடுத்துட்டேன். அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற குழந்தைங்கள்லாம். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு ஹெவி ப்ராக்டிஸாக மாறிடும். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நானே தான் எல்லாமே பண்ணணும். ஸோ ஒருத்தருக்காக gift வாங்குறதும் பேக் பண்ணுறதும் அனுப்புறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் விஷஸ் மூலமாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5th ஒன் சாரு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பெயிண்டிங் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் பெயிண்டிங் கேட்டாங்க. அவங்களும் 2 பெயிண்டிங் கேட்டிருந்தாங்க, பீச் பெயிண்டிங் கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2மே கொடுக்க முடியல. இதுவும் பீச் பெயிண்டிங் தான். ஸோ இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு கேட்டதுனால அவங்களுக்கே இதை நான் gift பண்ணுறேன். இந்த தடவை எல்லாருக்கும் ஒரு பெயிண்டிங் தான் சாரு, அதனால தான் இந்த பெயிண்டிங் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க, உங்களுக்கே அதை நான் gift பண்ணுறேன். ஓகேவா? அது கூட ஒரு க்ளூ கன், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு கிளிட்டர், ஒரு ஃபெவிபாண்ட், ஒரு ஃபெவிகால், ஒரு கிளியர் க்ளூ, மொத்தம் 7 ஐட்டம். உங்களுக்கு இது ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பெயிண்டிங் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும் இல்லையா, அதனால தான். ஓகேவா ஃப்ரெண்ட்? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்த யூனிக் கேர்ள், நீங்கள் வந்து உங்களோட முக்கியமாக உங்கள் ஒரிஜினல் நேம் வந்து எனக்கு மெயிலில் எழுதணும், சரியா? இவங்களும் வந்து எனக்கு எல்லா பெயிண்டிங்கும் பிடிச்சிருக்கு சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு பிடிச்ச பெயிண்டிங் தான், இதை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். யூனிக் கேர்ளுக்கு இந்த பெயிண்டிங் போகுது. இது கூட ஒரு க்ளூ கன், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு கிளிட்டர், ஒரு ஃபெவிகால், ஒரு ஃபெவிபாண்ட், ஒரு கிளியர் க்ளூ, மொத்தம் 7 ஐட்டம். ஓகேவா? எல்லாருக்குமே 7 ஐட்டம் தான். ஓகே, என்ன பெயிண்ட் வருதுன்றதை மட்டும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபிச்செல்லம். இவங்களும் வந்து ஒரு பீச் பெயிண்ட் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பீச் பெயிண்ட் 2 பேருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த பெயிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்ட் தான், இதை வந்து நான் அபிச்செல்லம்க்கு கொடுக்குறேன். ஓகேவா? இது ஒரு ட்ராபிக்கல் பீச் தான், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூட இவங்களுக்கு ஒரு க்ளூ கன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இந்த தடவை ஒரு பெயிண்ட்டு தான் எல்லாருக்கும்ன்றதுனால எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்டு தான் சூஸ் பண்ணி நீங்கள் கேட்ட பெயிண்ட்டு தான் கொடுக்குறேன். ஓகே, க்ளூ கன், கிளிட்டர், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு கிளியர் க்ளூ, ஒரு ஃபெவிபாண்ட், ஒரு ஃபெவிகால், மொத்தம் 7 ஐட்டம். ஓகே, பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கும் வந்து அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்துல் கலாம் ஃபர்சானா.
இவங்க வந்து இந்த பர்டிகுலர் பெயிண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவங்களும் 2 பெயிண்டிங் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெயிண்டிங்கிறதுனால இந்த ஒரு பெயிண்டிங் அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பெயிண்டிங் அவங்களுக்கே கொடுக்குறேன். ஓகே, இந்த பெயிண்டிங் கூட இவங்களுக்கு ஒரு க்ளூ கன், ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு கிளிட்டர், ஒரு ஃபெவிபாண்ட், ஃபெவிகால், அப்புறம் ஒரு கிளியர் க்ளூ. ஸோ மொத்தம் 7 ஐட்டம். ஓகேவா? இந்த தடவை நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைமு இன்னும் வந்து அதிகமாக இன்னும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸோட நிறைய ஐட்டம்ஸ் பார்த்து வச்சுருக்கேன், கொடுக்கலான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் ரக்ஷனாக்கு நேற்றுக்கு அவங்க இது வரைக்கும் வந்து நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்று இந்த பெயிண்டிங் பார்த்ததுக்கப்புறம் இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த பெயிண்டிங்கை அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இவங்க தான் நான் ஆரம்பத்தில் வந்து யாருக்காவது க்ளூகன் வேணான்னா முன்னாடியே சொல்லிவிடுங்க, அதுக்கு பதில் வேறு வாங்கி கொடுக்குறேன்னு கேட்டிருந்தேன். இவங்க மட்டும் க்ளூகனுக்கு பதிலாக எனக்கு கிளிட்டர்ஸ் வாங்கி கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. கிளிட்டர்ஸ் வாங்கியாச்சு. அது கூட வெறுமனே கிளிட்டர்ஸ் மட்டும் வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ இந்த கிளிட்டரிங் ஃபோம் ஷீட்டும் வாங்கினேன். இந்த ஃபோம் ஷீட் வந்து எனக்கு ஒரே ஒரு பேக் தான் கிடச்சிது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ரிவ்யூ பண்ணும்போதே இந்த ஒரு பேக் தான் கிடச்சிது. அதனால் இவங்களுக்கு க்ளூகனுக்கு பதிலாக இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை அந்த ஒரு பேக்கும் அவங்களுக்கே கம்ப்ளீட்டாக வச்சிடுறேன். ஸோ அதில் 5 ஷீட் இருக்குது, அவங்களுக்கே கொடுத்துடலாம். இதை வந்து பிரித்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால் க்ளூகனுக்கு பதில் அவங்களுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட், அதுக்கப்புறம் ஒரு ரங்கீலா பெயிண்ட், ஒரு ஃபெவிகால், ஃபெவிபாண்ட், ஒரு கிளியர் க்ளூ, ஒரு கிளிட்டர்ஸ். இவங்களும் 2 கிளிட்டரிங் கொடுங்க, லிக்விட் கிளிட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒன்றுங்கிறதுனால எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ 7 பொருள் இவங்களுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கவங்க வந்து இந்த கிஃப்டெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அடுத்து கிவ் அவே போடும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்த கிவ் அவே நிச்சயமாக டிஃப்ரெண்ட் ஐடியாவோட எல்லாருக்கும் ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ஐடியாஸோடு தான் நான் பண்ணுவேன். அதனால் வெரைட்டியாக இருக்க போது இன்னும் கிஃப்டெல்லாம் வந்து மாறும். நிறைய இதை விட பெரிய நிறைய ஐட்டம்ஸ் கொடுக்கலான்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க, வீடியோஸ் பாருங்கள், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வாங்க. காம்படிட்டர் வந்து நிறைய இருந்தால் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிவ் அவே பண்ணுறதுக்கு. எந்த குழந்தையும் வந்து நான் ஏமாற்ற விரும்பலை. எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து வீடியோ பார்க்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் நிறையா வாங்கிட்டு போகணும். அதுதான் என்னோடய ஆசை. நீங்கள் எப்பயுமே வந்து அக்கா கிஃப்ட் இது கொடுங்க, கிஃப்ட் அது கொடுங்கன்னு கேட்குறத விட நம்ம வீடியோலேருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றத மெயினாக பாருங்கள். ஏன்னா லேர்னிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நம்ம கிஃப்ட் வந்து எப்போ வேணால் கிடைக்கும். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல அதில் உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 மந்த்தாக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து நல்ல லேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அது என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வின்னர்ஸ், இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண வின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வர டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு மெயிலில் அனுப்பணும். என்னென்னா உங்களோட யூடியூப் யூசர் ஐடி இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிக் கேர்ள் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த நேமை எழுதி அது கீழே நேம் போட்டு உங்கள் ஒரிஜினல் நேம் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், உங்களோட படிப்பு, நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்ருக்கீங்க, ஸ்கூலிங்காக இருந்தால் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இல்லை காலேஜ் இருந்தால் என்ன படிக்கிறீங்க, காலேஜ் முடித்து வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, அந்த குவாலிஃபிகேஷன் எழுதுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ பண்ணும்போது கிவ் அவே பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். அப்புறம் உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து தப்பாலாம் எழுதக்கூடாது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் அட்ரஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த அட்ரஸ் வந்து கொரியர் ரீச் ஆகுமோ அந்த அட்ரஸை கரெக்டாக வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டு ப்ராப்பராக எழுதணும், லேண்ட்மார்க்கோட. ப்ளஸ்ஸு உங்களோட கரெக்டாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் நம்பர், அது உங்கள் அப்பா நம்பராக இருக்கலாம், அம்மா நம்பராக இருக்கலாம், இல்லை அக்கா அண்ணன் யார் நம்பராக வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ கொரியர் கை ஃபோன் பண்ணி பார்சல் வந்திருக்கு, உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கரெக்டாக அட்ரஸ் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நம்பரு, அதே சமயத்தில் எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் உங்களை வந்து சேரும். இல்லைனா நான் இவ்வளோ மெனக்கட்டுறது, இவ்வளோ கஷ்டப்படுறது, கிஃப்ட் எனக்கே திருப்பி வந்தாலும் வந்துடும், அப்புறம் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. ஓகேவா? ப்ராப்பர் அட்ரஸ் வித் லேண்ட்மார்க்கு ப்ளஸ்ஸு உங்களோட ஃபோன் நம்பர். கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் கொரியரே அனுப்புவேன்.
சரிங்களா? உங்களுக்கு பார்சல் ரீச் ஆன உடனே எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். எனக்கு கிஃப்ட் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இந்த 2 விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு முக்கியமாக உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட தப்பாக எழுதிடக்கூடாது. எந்த அட்ரஸ் ஈஸியாக ரீச் ஆகுமோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுங்க. அப்பா அம்மா பேரெல்லாம் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் பேரில் போட்டால் வருமோ வராதோ தெரியல. அதனால் அப்பா அம்மா பேரையும் போட்டு உங்கள் பேரை கீழே போடுறேன் அட்ரஸில். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸை கரெக்டாக வந்து மெயிலில் எழுதியிருக்கணும். நீங்கள் வந்து இந்த இந்த எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக மெயிலில் தான் இருக்கணும். இதை நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மெயிலில் அனுப்பிச்சிட்டு கமெண்ட்டில் வந்து அக்கா நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. அந்த லைன் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போடணும். மற்ற எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கமெண்ட்டில் சொல்லக்கூடாது. எல்லாமே மெயிலில் தான் இருக்கணும். புரியுதுங்களா? நான் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டீட்டெயில்ஸு எனக்கு மெயிலில் தான் வரணும். ஓகேவா? மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு கரெக்டான மெயில் ஐடிக்கு போடுங்க. மெயில் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நான் மெயிலேருந்தே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? மெயில் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதனால தான் வந்து மெயில் அனுப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் மெயில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ப்ராப்பர் அட்ரஸ் இருக்கணும், வித் ஃபோன் நம்பர் இருக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்ட மாதிரி கரெக்டாக இருக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நியூ கமர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, நீங்களும் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து கிஃப்ட் வரப்போகுது எல்லாம் ஃப்யூச்சரில் அப்படின்றதும் இது வழியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் பாருங்கள், நிறைய லேர்னிங் இருக்கும். வெறும் கிவ் அவே மட்டும் இல்லை, நிறைய லேர்னிங் இருக்கும். ஏன்னா நான் இந்த 1 மந்த்தாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நிறைய லேர்ன் பண்ணாங்க நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி கற்றுக்கலாம். கிராஃப்ட்டு, பெயிண்டிங்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஜென்ரல் நாலேஜும் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொண்டு வாங்க. நீங்களே வந்து எத்தனை அக்கௌண்ட்லேருந்து வேணால் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்லேருந்து வேணாலும் பார்ட்டிசிபேட் கூட பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வேறு யாராவது பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சில்ட்ரனுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான சேனல் இது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.